அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமானுஜர் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் எனும் பதியில் கேசவ சோமயாஜி ஸ்ரீ பூமிர பிராட்டி என்ற தம்பதிகளின் புத்திரராக அவதரித்தார். இவர் இயற்பெயர் இளையாழ்வான். சிறு வயதிலேயே வித்யாபியாசம் செய்தார். யாதவ பிரகாஷர் என்ற சந்நியாசியிடம் காஞ்சியில் வேதாந்தம் கற்று வரலானார். அது சமயம் இவருடைய சிறிய தாயார் புத்திரர் கோவிந்த பட்டர் என்பாரும் அந்த சந்நியாசியிடமே வேதாந்தம் கற்று வந்து சேர்ந்தார். இளமையிலிருந்து மிகவும் புத்தி கூர்மை உள்ளவராக இருந்த ராமானுஜர் ஒரு நாள் ஸ்லோகத்தில் கப்யாசம் என்று வரும் சொல்லுக்கு ஆசிரியர் கூறிய பொருள் மிகவும் மாறுபட்டது என்பதை மிகுந்த வணக்கத்துடன் எடுத்து காட்டினார். ராமானுஜர் கூறியது மிகவும் பொருத்தமாக இருந்தது என்பதை சந்நியாசி உணர்ந்தாலும் இவ்வளவு புத்தி கூர்மை உள்ள மாணவனால் தனக்கு பாதிப்பு வரும் என்ற அதிர்ச்சி மனதில் ஏற்பட்டது. அது அன்றைய பாடத்தை உடனே அவர் முடித்து கொண்டார். பிறகு சில நாட்கள் சென்று பிறகு சிஷ்யர்களுடன் வடதேச யாத்திரை செல்வதாக கிளம்பினார். அப்பொழுது ராமானுஜரை கங்கையில் தள்ளிவிடுவதாக ஒரு சதித்திட்டம் போட்டார். அது கோவிந்த பட்டருக்கு எப்படியோ தெரிந்தது. ஒரு யுக்தியால் ராமானுஜரை பின் தங்க வைத்து அவரை காஞ்சி திரும்பும்படி கூறினார். அதன்படியே ராமானுஜர் காட்டு வழியில் பாதி தூரம் வந்ததும் இருட்டிவிட்டது. ஆனால் பகவான் வேடன் வேடச்சியாக இவரை அழைத்து செல்வதாக சொல்லி காஞ்சி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இரவில் ஓரிடத்தில் படுத்து உறங்கினார். மறுநாள் காலையில் மூவரும் காஞ்சியில் இருந்தனர். ராமானுஜருக்கு இது மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. வேடன் ராமானுஜரை சற்று தூரத்தில் உள்ள கிணற்றிலிருந்து குடிக்க தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி அவரும் கொண்டு வரச் சென்றார். திரும்புகையில் வேடுவர் காணவில்லை. இது பகவானின் அற்புத செயல் என்பதை ராமானுஜர் அப்பொழுது உணர்ந்தார். மறுநாளிலிருந்தே வரதராஜ பெருமாளுக்கு அந்த சாலை கிணற்றிலிருந்து திருமஞ்சன தீர்த்த கைங்கரியம் செய்யலானார். வரதருக்கு திருக்கட்சி நம்பிகள் என்ற அடியார் சிறு வயதிலிருந்தே பல வருடங்களாக விசிறி கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். ஏதோ வரதரின் திவ்ய கடாட்சத்தால் பெருமாளுடன் பேசும் பாக்கியம் அவர் பெற்றிருந்தார். அன்னாரின் நட்பும் அன்பும் ராமானுஜருக்கு கிடைத்தது. ஒரு சமயம் பூர்வாச்சாரியார்களின் பிரபல்யமான ஸ்ரீ ஆளவந்தார் காஞ்சிக்கு எழுந்தருளினார். ராமானுஜர் மறுபடியும் யாதவ பிரகாஷரிடம் பாடம் கேட்டு வந்தார். அதிபுத்திமானான ராமானுஜரை சில அடியார்கள் ஆளவந்தாருக்கு காண்பித்தனர். அவரின் கம்பீரமானதும் வசீகரமானது உள்ள தோற்றத்தை ஸ்ரீ ஆளவந்தார் கடாட்சித்தார். இவரே வைணவத்தை நிலைநாட்ட வல்லவராயிருப்பார் என திட நம்பிக்கை கொண்டார். ஸ்ரீரங்கம் திரும்பியதும் தன் பிரதம சிஷ்யரான பெரிய நம்பியை காஞ்சிக்கு அனுப்பி ஏதேனும் உபாயத்தால் ஸ்ரீரங்கம் அழைத்து வர கூறினார். ஆச்சாரியாரின் ஆணைப்படி அவர் காஞ்சி சென்று ராமானுஜர் சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து செல்லும் வழியில் ஆளவந்தாரின் ஸ்தோத்திர ரத்னம் என்பதிலிருந்து சில ஸ்லோகங்களை உறக்கச் சொல்லி கொண்டிருந்தார். மிகவும் ஆச்சரியமும் மென்மையுமான அந்த ஸ்லோகத்தால் ஈர்க்கப்பட்ட ராமானுஜர் பெரிய நம்பிகளை வணங்கி இந்த ஸ்தோத்திரம் ஆளவந்தார் அருளியது என்பதை தெரிந்து கொண்டார். இம்மகானை தான் சேவிக்க விரும்புவதாக பெரிய நம்பியிடம் விண்ணப்பித்தார். பிறகு ஒரு நாள் பெரிய நம்பியும் ஸ்ரீ ராமானுஜரும் ஸ்ரீரங்கம் சேர்ந்தனர். அங்கு நோய்வாய்ப்பட்டிருந்த ஆளவந்தார் அதற்குள் பரமபதம் அடைந்தார். அவரை நேரில் பார்க்க முடியாதது பற்றி மனசில் லேசாக வருத்தமடைந்தார். ஆளவந்தாருக்கு 3 அபிலாஷை இருந்தது என்பது அறிந்து அதை தான் செய்து முடிப்பதாக பிரதிஞ்ஞை செய்தார். காஞ்சி திரும்பினார். பெரிய நம்பியை அடைவது என்பது பெருமாள் திருவுள்ளம் என்பதை தெரிந்து கொண்டார். அதன்படி பெரிய நம்பியிடம் சேர ஸ்ரீரங்கம் கிளம்பி வந்து கொண்டிருந்தார். நம்பியும் ராமானுஜரை ஸ்ரீரங்கம் அழைத்து வர காஞ்சிக்கு கிளம்பி சென்று கொண்டிருந்தார். மதுராந்தகத்தில் இருவரும் சந்தித்தனர். ஏரிகாந்த ராமன் கோயிலில் பெரிய நம்பி ராமானுஜருக்கு பஞ்ச சமஸ்காரம் செய்வித்தார். இருவரும் காஞ்சி சேர்ந்தனர். ராமானுஜருக்கு முன்னரே விவாகமாகி இருந்தது. சில காலம் கழித்து ராமானுஜர் சந்நியாசம் பெற ஸ்ரீரங்கம் சென்றார். அவருக்கு முன்னதாகவே பெரிய நம்பி ஸ்ரீரங்கம் சென்றிருந்தார். பெரிய நம்பியிடம் சந்நியாசம் பெற்றார். சிறிது காலத்தில் பெரிய நம்பி
திருநாடடைந்ததும் ராமானுஜர் ஆச்சாரிய பீடத்தை ஏற்றார். ஸ்ரீரங்கம் கோயில் மிக பெரியது. அதன் நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும் என அநேக அடியார்கள் விரும்பினர். திருவரங்கத்து முதனார் என்பவரிடம் அவர் சம்மதத்துடன் கோயில் சொத்தின் சாவிகளை வாங்கி தினசரி வழிபாடு முறைகள் உற்சவங்களை சீர்படுத்தினார். ஆளவந்தாரின் அபிலாஷைகளில் ஒன்றான விசிஷ்டாத்வைத தத்துவத்திற்கு பாஷ்யம் எழுதினார். இதற்கு உதவுவதாக வேண்டிய நூல்கள் காஷ்மீர் புத்தக மகாலில் இருப்பதறிந்து தன் ஆப்த சிஷ்யரான கூரத்தாழ்வானுடன் அங்கு சென்று இதை செய்து முடித்தார். கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீரங்கநாதன் கிருப கடாட்சத்தால் 2 புத்திரர்கள் பிறந்தனர். அவர்களுக்கு பராசரப்பட்டர், வியாசப்பட்டர் என பெயரிட்டு ஆளவந்தாரின் 2வது விருப்பத்தை செய்து முடித்தார். கீதைக்கு பாஷ்யம் எழுதி 3ஆம் அபிலாஷையையும் பூர்த்தி செய்தார். இவர் அருளிய மற்ற நூல்கள் வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், கத்யத்ரயம் என்று பல. இவருக்கு காஞ்சி பெருமாளால் யதிராஜன் எனவும், ஸ்ரீரங்கநாதனால் உடையவர் எனவும், காஷ்மீரத்தில் சரஸ்வதியால் ஸ்ரீ பாஷ்யக்காரர் எனவும் பெயர் வழங்கப்பட்டது. 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அனைவருக்கும் இவர் கூறியதால் நம்பியே ராமானுஜரை இவரே எம்பெருமான் என்று கூறினாராம். அதனால் வைணவர் வழிபாட்டு முறை எம்பெருமானார் தரிசனம் என்று அழைக்கப்பட அருளினார். நன்றி. நற்பவி.